வணக்கம் கேளீர். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நேற்று எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் ரொம்பவே நல்லபடியாக நடந்துச்சு. எங்கள் குட்டி கிருஷ்ணன் அகிலனுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட ட்ரை பண்ணி அது வாமனன் வேஷத்தில் நின்றுடுச்சு. அவர் எந்த ஜுவல்ஸும் போடுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணலை. பட் வாமனன் அவதாரமும் விஷ்ணுவோட அவதாரம் தானேன்னு சொல்லி எங்களை நாங்களே சமாதானம் பண்ணிக்கிட்டோம். கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சி வச்சுட்டு பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் குட்டி கிருஷ்ணனை வாசலில் இருந்து ஆரத்தி எடுத்து மலர் தூவி உள்ளே கூட்டிகிட்டு வந்தோம். அந்த கண்ணனுக்கே உரிய நாட்டினஸ் க்யூட்னஸோடு எவ்வளோ அழகாக உள்ளே வர இருப்பாருங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த மாதிரியான தருணங்களில் தான் நம்ம உணர்கிறோம். பொதுவாக விஷ்ணுவை அலங்கார பிரியன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நம்ம எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் எவ்வளோ செலவு பண்ணி அலங்காரம் பண்ணாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு 2 கண் போதாது. இந்த வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எங்கள் சக்திக்கு தகுந்தாப்பில் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணர் உள்ளே வந்த பின்னாடி நாங்கள் தீபதூப ஆராதனையெல்லாம் வச்சு அவரை வழிபட்டோம். மகாபாரதமில் ஒரு நிகழ்வு இங்கே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா துரியோதனன் அண்ட் தர்மர் 2 பேருமே பாரத போரில் தனக்கு ஆதரவாக கிருஷ்ணர் இருக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக அவரை 2 பேருமே பார்க்க போனாங்க. முதல்ல துரியோதனன் போனார். அப்போ கிருஷ்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி வெயிட் பண்ணலான்னு சொல்லி எங்கே உட்காரலான்னு பார்க்குறப்போ கிருஷ்ணனோட திருப்பாதம் கிட்டேயும் ஒரு நாற்காலி இருந்துச்சு, அவரோட தலைக்கிட்டேயும் ஒரு நாற்காலி இருந்துச்சு. இந்த கிருஷ்ணனோட காலடியில் போய் நாம ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லி தலைப்பகுதிக்கிட்ட போய் உட்காந்துட்டாராம் துரியோதனன். கொஞ்ச நேரத்தில் தர்மர் பார்த்துட்டு அவரும் கிருஷ்ணர் தூக்கத்துலேருந்து எழற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு கால் பகுதிக்கிட்ட இருக்கிற சேரில் போய் உட்காந்துட்டாராம். தூக்கத்துலேருந்து விழுத்த கிருஷ்ணர் முதல்ல திருவடிக்கிட்ட இருந்த தர்மரை தான் பார்த்தாரு. அவர்கிட்ட தான் பேசி அவரை உபசரித்து அவரோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டு அதை ஏற்றுக்கிட்டு அதன்படியே போரில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துட்டார். இதெல்லாம் நடந்த பின்னாடி தான் திரும்பி நின்று பார்த்தப்போ அங்கே நிற்கிற துரியோதனனே பார்த்தார். ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டதுனால போரில் பாண்டவருக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணார். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாம் இறைவன்கிட்ட நம்மளோட ஈகோ நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல எண்ணத்தோட தூய்மையான அன்போட நீயே கதி அப்படின்னு சொல்லி அவரோட காலை பிடிச்சிட்டோன்னா அவங்க நமக்கு நியாயமாக என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது விஷ்ணு தான் இல்லை, எல்லா கடவுளுக்கும் இதே நியதி தான். பூஜையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி பஜனை பாடணும், ஆடல் பாடல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வீட்டில் நாம் தான் பி சுஷீலா, சித்ரா அம்மா, ஜானகி அம்மா எல்லாம் நான் தான் ஒரு பாட்டு பாடினேன். அதை இறைவனை நினச்சி உள்ள அன்போடு பாடினேன். குரலெல்லாம் டசன்ட் மேட்டர் ஹியர். அதுக்கப்புறம் அவரை மலர் தூவி அவரை வணங்கிட்டு நாங்கள் எங்கள் குட்டி கிருஷ்ணர்கிட்ட அந்த படையலை ஒப்படைச்சிட்டோம். உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ சாப்பிடு கண்ணா அப்படின்ட்டு. அவரும் அதை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணார். நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை கடவுள்கிட்ட உள்ளன்போடு தூய்மையான அன்போடு வைங்க. அவர் கண்டிப்பாக அதை காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.